Hi hello friends, happy to show in this video. இந்த vlog பார்த்தீங்கன்னா most interesting vlog னே சொல்லலாம். ஏனா நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கண்டென்ட் இருக்கு. அத பார்த்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணாத பாருங்க. பட் ஆனா இது பாண்டிச்சேரி உள்ள இருக்கிற இடம்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏனா அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது. ஒரு தெரியாத இடம்னு சொல்லலாம். ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமா தெரிஞ்சிடுச்சு அந்த இடம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் 1 வீடியோ நான் போட்டுருக்கேன். அந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பாருங்க. பட் அது லொகேஷன் எங்க இருக்கு அது எல்லாமே டீடைலா அத சொல்லியிருப்பேன். பட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உள்ள இறங்கி என்னென்ன இருக்கு அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லி தான் உள்ள இறங்கி என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உள்ள இறங்கவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணி அதிகமாக போச்சு. பட் ஆனால் இந்த வரையும் தண்ணி அதிகமாக போகுது. ஆனால் வந்து ஒரு அளவுக்கு நடக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நாங்கள் உள்ளே இறங்கி வீடியோ எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ள என்னென்ன பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டோ விலாக்னு சொல்லிட்டு நிறைய கண்டென்ட் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மோட்டோ விலாக்னா என்ன, நம்ம எப்பவுமே வந்து விலாக் மாதிரி தான் எடுத்துகிட்டு ரன் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து மோட்டோ விலாக் நிறைய வரும். அதையும் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி உள்ள செல்லிப்பட்டு லொக்கேஷனு. இதோட மேப் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அதுவும் புரியல நான் இன்ஸ்டா லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு ரொம்ப வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் காண்டாக்ட் பண்ணி நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ட்ரோன் ஷாட்ஸ் இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த ட்ரோன் ஷாட்ஸ் வேறு நாளாக இருக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு 3, 2, 1 இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷாட்ஸோடு உங்களுக்கு பார்க்கலாம். சினிமேட்டிக் ஷாட்ஸ் அது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரோன் ஷாட். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதோட ஃபீட்பேக் எதாவது கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரோன் ஷாட்ஸ் வந்து அவ்வளோதான் எடுக்க முடிஞ்சுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலேருந்து குதிக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஸ்டார்டிங்கில் ப்ரோமோ போட்டிருப்பேன். அதுக்கு ஏறது வழி பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ குதிரையில் அவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 110 kg இருப்பார். அவர் நம்ம கூட இருக்கிறவர் தான். அவரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 110 kg இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக நிறைய பசங்க குளிச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி குதிக்கிறது எல்லாமே நிறைய பேர் இருந்தாங்க. அதில் வயசானவங்க நிறைய பேர் குதிச்சாங்க. இது நாமளும் ஒரு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நாமளும் இதில் குதிச்சு பார்த்தோம். சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக நமக்கு கிளிக் ஆச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்லோப் இருக்குல்ல கீழே வெளியிற இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எடுத்த கிளிப்பு தான் இது. அதை பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபோர்ஸாக வந்து தண்ணி நம்மளே தெளிச்சு கீழே விழுந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்லிப்பாகி கீழே வந்து கல்லில் தான் போய் விழுவோம். அந்த அளவுக்கு ஒரு பக்கத்தில் ஃபுல்லாக கல் தான் இருந்தது. பட் ஆனால் ஸ்லிப்பாக வரைக்கும் நல்லது தான். பட் இதில் ஸ்லிப்பாகி ஒரு சின்ன பையன் விழுந்திருக்கான். அந்த விழுந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. அந்த டைமில் நாங்கள் போன டைமில் இது பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு டைவ் அடிச்சார் மேலேருந்து. அந்த வீடியோவும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 அடி இருக்கும். சரிங்களா? அது மேலேருந்து தான் ஒரு டைவ் ஒன்று போட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்தது தான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மேலேருந்து குதிச்சவங்கலாம் வந்து ஒரு யங்ஸ்டர் நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு வயசானவர்லாம் குதிச்சாரு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல தண்ணி ஃப்ளோ அதிகமாக இருந்ததால் எல்லோரும் நிறைய பேர் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எப்படின்னா இன்ஸ்டா லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். அதில் ஏதாவது டவுட்ஸ்லாம் கேளுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேப்பும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதில் பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் ஃபுல்லாமே ஷேர் பண்ணி நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பார்ட் 1 வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்தவங்க பார்த்தீங்கன்னா மேலேருந்து நிறைய ஜம்ப்லாம் நிறைய பேர் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா 120 kgலேருந்து கீழே குதிச்சாரு சொன்னல அவர் பார்த்தீங்கன்னா இவரு தான் அது மேலேருந்து குதிச்சது. அது சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதையும் போட்டிருக்கேன். நிறைய கிளிப் ஃபன் கிளிப் நிறைய இருந்தது. பட் அதெல்லாம் நான் போடல. ஏன்னா வீடியோ லென்த்தாக போச்சுன்னு நமக்கு பார்க்க பிடிக்காது சொல்லி லென்த்தாக போடலை. வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்தாங்க. அந்த அளவுக்கு க்ரௌட் நிறையா இருந்துச்சு. நீங்களே வீடியோ கிளிப்பில் பார்த்துட்டு இருப்பீங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ கிரேட்ஃபுல் டே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.